என்னுடைய பேர் ஐயப்பன் பேர். இந்த டாக்டரை நான் அறிமுகப்படுத்தினது திருமலை டாக்டர். அவர் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி யாராலையும் முடியாதான். முக்கியமாக ஒரு 4 பேர் தான் இருக்கலாம். அதில் இவரும் அவரும் இன்னும் 2 பேரும் இங்கே ஒருத்தன் சொன்னான். நல்லா அறிமுகம் பண்ணி வச்சார். இந்த டாக்டர் தெய்வம் மாதிரி. இவெல்லாம் இல்லைனாக்கா நான் இப்போ நடக்க முடியாது. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கான். 2 டாக்டரும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு இந்த உயிரை காப்பாற்றிருக்கா. அது நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போராது. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலையே திருப்பி 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 பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலை மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். போடா அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இந்த டாக்டரெலாம் தெய்வம் மாதிரி. உண்மையே சொல்கிறேன், தெய்வம் மாதிரி தான். இந்த கிழவனை எது காப்பாற்றணும் அவன் நினச்சி விட்டானாக்க போயிருப்பேன். ஆனால் டாக்டர்லாம் 85 வயசானாலும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு கண்ணும் கருத்துமாக இருந்து காப்பாற்றிருக்கா. இதுக்கு ஈடு எத்தனை தரம் நன்றி சொன்னாலும் போராது. ஆனால் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன், நமஸ்காரங்களை சொல்லிக்கிறேன். இந்த டாக்டர்ஸ் கூட இருந்த டாக்டர் அத்தனை பேரும் நல்லா ஒத்துழைச்சிருக்கா. எனக்கு இந்த டாக்டர் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது நல்லா இருக்கு ஐயப்பன் அப்படின்னார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த டாக்டர் பண்ணிடுது இந்த விஷயமே எனக்கு தெரியாது. இல்லை அப்புறம் கண்ணு மூச்சு பார்த்து வரலாம் தெய்வமாக எனக்கு தோணுச்சு. நான் எத்தனை நன்றி கடப்பட்டாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். டாக்டருடைய பெருமையில் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். இவளுக்கு எத்தனை சன்மானம் கொடுத்தாலும் போராது. ஆனால் என்கிட்ட வசதி இல்லை. ஆனால் அவளுக்கு எவ்வளவோ நிறையா பண்ணலாம். அதனால் அவள் குடும்பங்கள்லாம் நம்ம க்ஷேமமாக இருக்கணும். பகவானுடைய அனுகிரகத்தில் அவளும் ஆரோக்கியமாக இருந்து இந்த மாதிரி பேஷண்ட்டுகளை நிறையா அவள் குணப்படுத்தி வெளியில் அனுப்பணும். நான் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். வாழ்க நலப்பட்டு. 5 நாள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? 5 நாள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அப்போ தெரியாது. வெண்டிலேட்டரில் தான் கனெக்டடாக இருந்தார். கம்ப்ளீட்டு மெடிசின் கொடுத்து அவர் வெண்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணி தான் இருக்க முடியுது. ஏன்னா ஃபிப்ரிலேட்டர் இருக்கும்போது இதெல்லாம் ஆப்ரேஷன் அப்புறம் ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? ஆப்ரேஷனுக்கு அப்புறமா எனக்கு சாதாரண வார்டில் வந்த அப்புறம் தான் ஓரளவு மடக்கம் தெரிஞ்சுது. ஆனால் எல்லாரையும் பார்ப்பேன், சிரிப்பேன். ஐசிபியில் இருக்கவே எல்லோரும் பார்த்து சிரிச்சிருக்கேன், எல்லோரும் வணக்கம் சொல்லியிருக்கேன். அப்புறம் இதை வைக்கிறதுக்காக இதுக்கு வார்டுக்கு போனேன். என்ன தெரியுதான்னு கேட்டால் எல்லோரும். ஆனால் தெரியலன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அத்தனை தூரம் பழகி உயிரை காப்பாற்றினால என்ன தெரியுதான்னு கேட்டிருக்கா. நன்றி கேட்டோம், தெரியுதுன்னு சொல்லிட்டேன். No, because if we don't do the surgery, he will not survive. He can have a problem and suddenly it could be fatal. See, operation before the surgery, he had critical blockage in the arteries. So that itself would have been fatal for him. He survived only because we did the operation and improved the blood supply of the heart. ஹார்ட்டோடைய பிளட் சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்துட்டு தான் எங்கிட்ட வந்து ஹார்ட் பம்பிங் வீக்கமாக இருந்தது. ஸோ இது இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்த சான்சஸ் ஆஃப் சர்வைவல் இஸ் வெரி லெஸ். பிகாஸ் ஹார்ட் இஸ் ஸ்டில் நாட் கெட்டிங் இனஃப் பிளட். பைபாஸ் பண்ணி நம்ம சர்க்குலேஷன் எல்லாம் நார்மல் ஆகிய பிறகு தான் இந்த பிரச்சனை வந்தது. ஸோ த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஷோக்கு கூட தான் ஹார்ட் வில் இம்ப்ரூவ். அதர்வைஸ் ஹார்ட் வில் நாட் பிக்கப். Only solution. There is no other way. Angioplasty was not possible. Calcified arteries and the pumping capacity of the heart was around 25 to 30%. It was a high risk for surgery, but normally we have done many cases successfully. They go home. In more than 20,000 patients only, he is the one patient in my whole experience behaving like this. And then, not only that, after 5 days of continuous work with everybody, surviving and going home. We had instances where we are given shock, few of them may not survive.
இந்த ஹார்ட்டை நம்ம ஸ்ட்ரோக்கு கூட தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தால் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. வேறு மெஷின் எல்லாம் போட்டாலும் அல்டிமேட்லி யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹார்ட் ஹேஸ் டு ஹோல்ட் பை இட் செல்ஃப். என்ன மெஷின் கொடுத்தாலும் மெஷின் only temporary in a failing heart. So heart function improve ஆகிடுச்சு, it is able to hold on. Then once it turns the corner, it will pump. That interim period only you need all this support. He was very lucky and God has been merciful to us. 5 days waited, sir. 5 days waited. Still how many days you can would have waited? Difficult to say. He improved in 5 days. And all strongest medicines only, plus 5th day he did that procedure. Fortunately that went successful. That's also very difficult. So very, sometimes these type of cases it will not respond. So he did a very good job and patient responded for that particular thing. That put a full stop. Yes, sir. It's the first time you're doing, sir, doctor? No, sir, we have done such cases previously. Patient who had, say, bypass 5 years before, who come with a fast heartbeat, இந்த மாதிரி துடிப்பு வித்தியாசம் இருக்கும்போது we do. Sometimes ICD போட்டு வச்சிருப்பாங்க. ICD மூலியமா recurrent shock இருக்கும்போது patient எடுப்போம். Because shock is only as a backup. The ICD is as a backup. This is the pacemaker. Where it is there. So shock So is that like we are showing the connection into the heart. Yeah. So that further something happens, the shock will be given from electricity is inside here. But the electricity reserve, battery reserve is less. Continuously if it happens, this also will get exhausted. Exactly. So இப்போ கண்டினியூஸாக வரும்போது இது போட முடியாது. போட்டால் அது இட் வில் நாட் லாஸ்ட். அது எக்ஸ்டர்னல் ஷோக் கொடுத்து அது கிளியர் ஆகிடுச்சா, ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஃபர்தர் இப்போ சப்போஸ் அவர் வீட்டு வச்சு ஏதாவது பிரச்சனை இருந்தால் he may not reach the hospital. அதுக்குள்ளே இது ஷோக்கு தனியாக ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். இதோட லைஃப் எவ்வளவு அது 10 to 12 years. 12 years. 10 to 12 years. to be customized according to his needs. No, that we have some parameters. But sir சொன்ன மாதிரி அந்த திரும்ப ஷாக் வெளியிலேருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பேட்டரி போட முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த ஷாக் எதனால வருது அந்த சர்க்யூட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, the unique thing about this case, usually after a bypass surgery or after heart attack, circuit தன்னாலேயே improve ஆகும் சார். But அவரோட heart was already so much scarred, and because of the stress of the surgery probably triggered this fast heartbeat. And probably I have 2 or 3 cases where immediately after an angioplasty or after bypass where we have done. And in fact sir சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரெச்சர்லேருந்து cath lab table மூவ் பண்ணும்போது me and my team we have given almost 25 shocks. And that was the unique thing, and the intensity of the fast heartbeat in the patient and how it responded to the treatment. Years of willpower like வடிவேல் எவ்வளவு நேரம் தாங்குறாங்க. ஒரு படத்துல சொல்லிருக்க மாதிரி. பாடி கண்டிஷன் ஷாக் கொடுக்கும்போது அந்த கண்டிஷன் அவரு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவருக்கு they had burns because of the shock. இப்போதான் எல்லாம் முதுகிலெல்லாம் skin was burnt because of the electrical shock. So whenever he requires extra on the shock, வெளியிலேருந்து சிஸ்டர் மானிட்டர் பண்ணிட்டு ஆமா இது இன்டர்னல் defibrillation it will work sir. அது கொடுத்துரும். அதனால cost of this it's around 4 to 5 lakhs the cost of the machine per se, and it has a battery life. So 10 years க்கு அப்புறம் அந்த பேட்டரி மட்டும் நம்ம திரும்ப மாத்தணும். But that is the second step of the treatment. முதல் ஸ்டெப் இந்த சர்க்யூட் abnormal சர்க்யூட் எங்க இருக்குன்னு பார்த்து அதை cauterize பண்றதுனா ablation சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். So once we do that, then this is like a backup. ஒரு கார்ல நம்ம போகும்போது ஒரு ஏர் பேக் இருக்கிற மாதிரி ஒரு இவெண்ட் வரும்போது it protects us. No sir, we have the companies which produce it are Western companies, but we have it in India. We have all the 3 companies, the 3 major companies. So we can use any one of the companies to put the machine. They are all important. is it not in constant position, sir? No, it is usually in the scar உள்ளுக்குள்ள இருக்கிற some living cells will be there sir. அதுதான் இந்த சர்க்யூட்டை ட்ரிகர் பண்ணும். ஸோ நம்ம அப்ளேஷன் மூலியமா இந்த லிவிங் செல்ஸ் வித் இன் த சர்க்யூட் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை காட்டரைஸ் பண்ணுறது தான் அப்ளேஷன் சொல்கிறோம். ஸோ பேசிக்கலி யூ ஆர் கிரியேட்டிங் மோர் ஸ்கார், பட் யூ ஆர் கிரிட்டிக்கலி ஐடென்டிஃபைங் விச் பார்ட் ஆஃப் தி, ஏன்னா இவ்வளோ டேமேஜ் ஆன ஹார்ட் மசிலில் there'll be thousands of circuit. The key thing is which is the critical circuit which is responsible for this particular condition. அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் நம்ம ட்ரிகர் பண்ணுறது தான். சாரோட கேஸில் the circuit was on the outer surface of the heart also.
ஸோ ஹார்ட் உள்ளுக்குள்ளேருந்தோ இந்த சேம்பர் உள்ளுக்குள்ளேருந்தோ நம்ம ஆக்சஸ் பண்ணி we went inside. அதே மாதிரி ஹார்ட்டோட அவுட்டர் ஆஸ்பெக்ட்லையும் we had to give some ablation in it. That was another. எவ்வளோ பேருக்கு இது மாதிரி ப்ராப்ளம் வரும்? It is rare, sir. It is rare. In the sense, இவ்வளோ சீக்கிரம் பைபாஸ் முடிஞ்சு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது யூஸ்வலி ரேர். பட் ஹார்ட் வேகமாக துடிப்புற நோய் இருக்குது, அதுதான் கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். அதுக்கு அப்லேஷன் இஸ் ஒன் அப்ரூவ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். கண்டினியூஸாக மோர் தென் 3 ஷாக்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லும்போது விடி ஸ்டாம் சொல்லுவோம். ஒரு புயல் மாதிரி வரும். அந்த மோர் தென் 3 ஷாக்ஸ் ஒரு நாளைக்கு இருந்துச்சுன்னா the treatment is not anything else. You try medicine respond ஆகணும்னா இந்த ablation is the only treatment. It is a class 1 அப்படின்னு சொல்லுவோம். The first line treatment is an ablation. But usually after bypass surgery we wait because the heart is healing. So 1 day wait பண்ணி பார்த்தோம், 2 day, 3 day. எப்படி தான் அவாய்ட் பண்ணலாம் ஒரு complex procedure in somebody who is already sick. We tried, but he didn't respond to any other treatment apart from ablation. Then we had a discussion with the family, with Dr. Bashi, and then we decided that yeah, this is the right time to do the procedure. The commonest cause of a heart attack, death in a heart attack, is due to this ventricular fibrillation only. That is why, I mean, recently I was in Scotland for a visit. So I went to a park. So outside, near the toilet, they kept a defibrillator. If somebody arrests or something, to give a shock. So in people who in crowded places, suppose so many people come in a place, in public places it's better, safer to have a defibrillator, educate the children in the school also, how to resuscitate. You can save a lot of life, because as you see, when the heart is fibrillating, one shock will revert normally. He is a very special case. So somebody who has got a heart attack, the heart is fibrillating, somebody massages or give a shock, it will revert back to normal, 1 or 2 shocks maximum. So it is the commonest cause of death, is ventricular fibrillation after a heart attack. அப்படிதான் மேஜர் அட்டாக் வந்துட்டு ஹார்ட் அப்படியே நின்றுடும். கரெக்ட் டைமில் யாராவது ஷோக் கொடுக்க இது இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. ஸோ இட் இஸ் மேபி ஒன் ஆஃப் தி things the public government or something can do is, for example, big malls or people when they crowd for anything, or parks or other places where people crowd. As the people are getting older now, you understand? So incidents of heart attacks are increasing because we all live longer now. So yeah. In fact, SIMS oda emergency department, we conduct special workshops. Yeah. And where we train traffic constables, auto rickshaw drivers. Every month we have an initiative. Training la kudukurom sir. Equipment facility initiative பண்றோம். இதுவரை common place வந்து initiative எடுக்கறோம் sir management. Even we are trying to educate school. See, most important thing is to educating children, no? They are the future. Suppose high school and colleges and all, everyone should, if somebody knows how to at least massage, when somebody unconscious, even if you don't give artificial breathing, doesn't matter. If the heart stops more than 3 minutes, even if you resuscitate the patient, your brain will go. That is very important. Cardiac massage, everybody should know, in fact, if you ask me today, because of so much of population, so much of heart disease. Requires a big teamwork. ஒரு நாளில் 50 வாட்டி ஷோக் கொடுக்கணும்னா we need intensivist nurses by the bedside. இப்போ ஹார்ட் ஒரு 3 minutes வந்துட்டு பிரெயின், யூஸ்வலி பேஷண்ட் will be brain dead. ஸோ அங்கே சமீபத்தில் டாக்டர் நர்ஸ் அங்கே இருந்து மானிட்டரில் தான் தெரியும். ஏன்னா பேஷண்ட்ஸில் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு வாயில் டியூப் போட்டு ஹீஸ் அன்கான்ஷியஸ் ஆல்ரெடி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடக்கிறதுன்னு. அப்போ இங்கே இசிஜி, எப்போவுமே இசிஜியில் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் இப்படி வேவ்ஸ் இப்படி வரும். அந்த டைமில் உடனே ஷோக்கு கொடுத்து பிபி பார்க்கணும். அந்த ஷோக்கு எஃபெக்ட் ஆகணுன்னா பிபி உடனே நார்மல் ஆகிடும். அப்போ நார்மலாகி கொஞ்சம் டைம் ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி வரும். அப்போ அங்கே பெட் சைடில் டாக்டர்ஸும் அந்த நர்ஸஸும் எப்போவுமே இருக்கணும். அந்த மாதிரி 5 நாள் அவரை பார்த்து டெய்லி ஆவரேஜ் ஒரு 60-70 ஷோக்கு கொடுத்த பிறகு தான் அதோட இன்டென்சிட்டி கம்மியாகிடுச்சு. அப்புறம் அப்ளேஷன் டாக்டர் சஞ்சய் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணியாச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் அவரோட ரெஸ்பிரேஷன்
த்ரூ வெண்டிலேட்டர்லாம் இருந்தது. அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் வந்து அவர் சத்தம் எல்லாம் சாதாரண வெண்டிலேட்டர் நிறைய போட்ட வாய்ஸ் எல்லாம் போயிடும். அதில் இவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக ரெக்கவர் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணி மறுபடி இந்த இம்ப்ளான்டபிள் டீஃபிபிரிலேட்டர் சொன்னது, அதாவது மறுபடியும் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி அது பிரச்சனை வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஷாக்கு கொடுக்கும். அது இல்லாமல் ஒரு 3 months ஸ்ட்ராங் மெடிசன் கொடுத்துட்டு இருப்பார் இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஏதாவது பைபாஸ் பண்ணியாச்சும் ஸ்கார் வந்தாலும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 months எடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா he should be all right. Anyway, he is doing well and happy. ஒரு சிறப்பு இந்த சர்ஜரியில் ஒரு சிறப்பு என்னென்னா, யூஸ்வலாக அந்த அப்ளேஷனுங்கிறது வந்து உள்ளே மட்டும்தான் பண்ணுவாங்க ஹார்ட்டில். பைபாஸ் பண்ணி வெளியில் எக்ஸ்டர்னல் கார்டியாக் அப்ளேஷன் பண்ணுறதும் இன்டர்னல் பண்ணுறதும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பெர்கோட்டினியஸாக பண்ணியிருக்கோம். டாக்டர் சஞ்சய் வந்து ஒரு ஆண்டு வந்து அடிலைட் ஆஸ்திரேலியாவில் போய் இந்த அப்ளேஷனுக்காக ட்ரைனிங் எடுத்தவர். இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதுனால அது பண்ண முடியும் சார். நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிடுறது ஒரு 40 வருஷம் முன்னாடி அடிலைட்டில். அந்த ஹாஸ்பிட்டலே இவருக்கு ட்ரைனிங் கிடச்சிட்டு வந்தது. 1987 I was in Adelaide, same hospital, training. Yeah. தேங்க்யூ சார்.